சித்தர்களுக்கு மரணமே கிடையாது. அவர்கள் சீரஞ்சீவியாக அன்றும் இன்றும் என்றும் வாழ்கிறார்கள். நம் எம்ஜிஆர் ஒரு சித்தர், தத்துவ சித்தர். அவர் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த கொடைவள்ளல் மட்டுமல்ல, தத்துவங்களையும் தாம் பாடிய பாடல்களிலே அள்ளி அள்ளி தந்த ஒரு தத்துவ சித்தர். கல்வியில் சிறந்த அறிவு சார்ந்த அறிஞர்கள் கூட தங்கள் பேச்சை கற்றவர்கள் சபையில் தான் பேச வேண்டும். அதை விடுத்து அறிவில் குறைந்த மாக்கள் நிரம்பிய சபையில் பேசினால் அது அங்கே எடுபடாது. அத்தகைய அறிவார்ந்த பேச்சை அவர்கள் விரும்பி கேட்கவே மாட்டார்கள். அதனால் பேசும் அந்த அறிஞருக்கே இழுக்கு. இதைத்தான் நம் சித்தர் எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்திலே கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் என்று பாடினார். கற்றவர்கள் நிறைந்த மாபெரும் சபையில் நாம் பங்கேற்கும் போது நமக்கு மாலைகள் விட வேண்டும், அதாவது பாராட்டுகள் பெற வேண்டும். அதுதான் சிறப்பு, அதுதான் மேன்மை. நான் யார் நான் யார் என்ற தத்துவ பாடலை குடியிருந்த கோயில் என்ற படத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ரமண மகரிஷி, திருமூலர் போன்ற சித்தர்கள் இதைத்தான் அறிந்து உணர்ந்து சொன்னார்கள். முதலில் நீ உன்னை அறிந்து கொள். உனக்குள் உள்ள ப்ளஸ் மைனஸ் லிமிட்டேஷன் இவற்றை அறிந்து உணர்ந்து திருந்து. இதைத்தான் திருமூலர் தன்னை அறிந்தவனுக்கு தனக்கொரு கேடில்லை என்று சொன்னார். நம் தத்துவ சித்தர் எம்ஜிஆர் சொல்கிறார், பாருங்கள்.